பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டடா இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம கதிர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேல் வந்து கதிரை பார்த்துட்டு இப்ப நேரா டிராவல்ஸ்க்கே வந்துடுறாங்க. சக்திவேல் கதிர் வந்து வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், ஏதாவது டீ காஃபி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாம், உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்றாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்ன்றாங்க. டேய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சு என் அண்ணன் கூட பழகிட்டு இருக்க, அதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுடா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் அவரை வழியில பார்த்தேன், அவரு மயக்கம் போடுற மாதிரி இருந்தாரு, அவரை வந்து தண்ணி தெளிச்சு அவரை வந்து ரிகவர் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. டேய், அது மட்டும் இல்லடா, நிறைய விஷயத்துல என் அண்ணன் கூட உன்னை வந்து பார்த்துட்டே இருக்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து சொத்திய ஆட்ட போடுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க நினைக்கிறத நினைச்சுக்கோங்க. அதை வந்து உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு ராஜி வந்து வராங்க. ராஜி பார்த்ததும் உடனே சக்திவேல் வந்து உங்க 2 பேருக்கும் இப்ப சொல்றேன் பாரு, இங்க பாரு, நீ வந்து எந்த சொந்த பந்தமும் வேணாம், எதுவுமே சொத்து சொக்கும் வீடு வாசல் வேணாம்னு சொல்லிட்டு தான் கதிர் பின்னாடி போனேன். கரெக்டான்றாங்க. என்ன சித்தப்பா வந்ததும் வர்றதும் சண்டை போடுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறேன். ஏன் உன் புருஷன் பண்ற வேலை எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல உனக்கு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி ராஞ்சியை கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சித்தப்பா, நாங்க ஒழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வரோம். நாங்க வந்து பணம் வேணும், சொத்து சொகம் வேணும்னா இப்படியெல்லாம் இன்டைரக்டா நாங்க செய்யணுன்ற அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சித்தப்பா. அப்புறம் எதுக்காக உன் புருஷன் இப்ப வரைக்குமே என்னுடைய அண்ணன் கூட தொடர்புல வந்து இருக்கான். அதுக்கு முன்னாடி எங்களை பார்த்தா கூட ஒதுங்கிட்டு போனவன் இப்ப உன் அப்பா கிட்ட ரொம்பவே கேரிங்கா இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாமே சொத்தோட பிளான் தானே, என் அண்ணன் கிட்ட இருக்கிற சொத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு தானே நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேச, இதை கேட்டதும் ரொம்பவே கோபம் வருது ராஜுக்கு. இங்க பாருங்க சித்தப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. உங்க சொத்துல இருந்து 1 ரூபா கூட எனக்கு தேவை கிடையாது. என் அப்பா என் மேல வச்சிருக்க பாசம், நீங்க என் மேல காட்டுற பாசம், இதை பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். நானும் சரி என் அத்தையும் சரி இதை பத்தி நாங்க யோசிச்சது கூட கிடையாது. ஒருவேளை எங்களுக்கு சொத்து தான் முக்கியம்னா கோர்ட்ல கேஸ போட்டு வாதாடி எங்களுக்கும் சம பங்கு இருக்குன்னு சொல்லி நாங்க வாதாடி அதை வந்து வாங்கிப்போம். அதை விட்டுட்டு இப்படி இன்டைரக்டா எந்த ஒரு பிளானும் போட்டு சொத்து வாங்கணுன்ற அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஓஹோ, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கூட இருக்கா, ஒட்டு மொத்தமா உயிரோட விட மாட்டேன், கொளுத்திடுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. உடனே கதிர் வந்து ராஜி, எதுக்காக சும்மா தேவையில்லாம இவர்கிட்ட பேசிட்டு இருக்க, இவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் பதில் நம்ம சொல்லணுன்ற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. நீ உன் வேலையை பாரு, வா ராஜி வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாமே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிற வரையும் அது எதுவுமே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். உங்களை உண்டில நாக்குல என் பேர் வந்து சக்திவேல் கிடையாது. நீங்க போடுற பிளான் எல்லாம் கூடி சீக்கிரம் என்னன்றதை கண்டுபிடிச்சே தீருவுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ராஜுவும் கதிர் அவர்கிட்ட எல்லாம் எதுவும் பேசிக்காது, அவர் பாட்டுக்கு பேசினா பேசிட்டு போறாரு, விட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு ராஜு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இவங்க 2 பேரை போறதையும் முத்துவேல் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ உடனே முத்துவேல் வந்து டிராவல்ஸ்க்கு வராங்க. என்ன, என் தம்பி வந்து உன்கிட்ட கத்திட்டு போனானா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, விடுங்க. என்னால உனக்கு தான் கஷ்டம், அவன் வந்து ரொம்பவே பேசிட்டு போனானா போல, எனக்கு சத்தம் அங்க வரையும் கேட்டது, சொத்து விஷயமா பேசிட்டு போனானான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் உங்ககிட்ட பேசி பழகிறது உங்க சொத்தை வந்து அபகரிக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட நான் பேசி பழகிறதா உங்க தம்பி நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலும் அதுல தப்பு இல்லையே. எனக்கும் இப்பதான் தோணுது, ராஜுக்கும் கோமதிக்கும் என்ன செய்யணுமோ அதை என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இதை பத்தி சக்திவேல் கிட்ட பேச போறேன்னு சொல்றாங்க. வேண்டாம், எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பெத்த அப்பாவா இருந்து நான் என் பொண்ணுக்கும், அதே மாதிரி சொந்த அண்ணனா இருந்து என் தங்கச்சிக்கும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் திரும்ப வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் உயிரோடு இருக்கும் போதே நான் இதை செஞ்சிடுறேன். இதுக்கு யாரும் எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது, இது என்னுடைய கடமையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இப்ப முத்துவேல் வந்து முடிவு பண்றாங்க. இதை கேட்டதும் கதிருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நீங்க காட்டுற பாசம் போதும், எங்களுக்கு உங்க சொத்து சொகம் எதுவும் தேவையில்லைன்னு சொன்னாலும் இது என் ஆசை, நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இதுக்கு என்ன ஒரு மறுப்புமே கதிரால தெரிவிக்க முடியறதில்ல.
ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் சக்திவேலுக்கு தெரிஞ்சா சக்திவேல் என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.